கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய வேத பாடத்துக்காக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் உள்ள வேத பகுதியை வாசிப்போம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தியானத்துக்காக அந்த 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, நீ உயிருள்ளவன் என்று பெயர் இருந்தும் செத்தவனாயிருக்கிற அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். செத்தவனாயிருக்கிற ஜீவியம்னா என்ன அப்படின்னு இன்றைக்கு வேத பாட கூட்டத்தில் தியானிக்க போகும். உயிருள்ளவன் நீ பேரு, ஆனா செத்து இருக்க, செத்தவன் அப்படின்னு ஒரு தலைப்பை போட்டுடு. செத்தவன் அப்படி ஒரு 7 குறிப்பை இன்றைக்கு வேதத்துல இருந்து வெளியரங்கமா உயிர் உள்ளதான ஒரு பெயரோடு இருப்பாங்க. ஆனால் தேவனுக்கு முன்பாக ஒரு செத்த அனுபவம். அதிகமான சமயத்தை எடுக்காம சுருக்கமாக இன்றைய வேத தியானத்தை நாம் தியானிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5 - 10 வரைக்கும் முதல் குறிப்புக்கு நம்ம எடுத்துக்கிறோம். உயிர் உள்ளவன் நீ பேரு, ஆனா செத்தவனாயிருக்கிறாய் அப்படிங்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொண்ட முதல் குறிப்பு வாசிங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது, எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே. ஐயோ, இந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்திரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உடன்படிக்கை பெட்டி ஒரு பெரிய ஜீவனாய், ஒரு பெரிய வல்லமையான ஒரு செயலை நடப்பிக்கிற ஒன்றாக இருந்திருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 132:8 வாசிக்கும் போது, கர்த்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டியோடு கூட நீங்க எழுந்தருளும் அப்படின்னு சொல்லி வாசிங்க. கர்த்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். எழுத்தின்படியே இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே ஒரு தேவனுடைய மகிமை அன்றைக்கு ஒரு வெளிச்சமாய் இருந்திருக்கு. இந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களை இளைப்பாறுகிற ஸ்தலத்துக்குள்ள நடத்தி போகிறதான ஒரு பெட்டியா இருந்திருக்கு. இந்த உடன்படிக்கை பெட்டி சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பெட்டி, கர்த்தருடைய பெட்டி, பரிசுத்த பெட்டி என்றெல்லாம் பெயர் உண்டு. இந்த பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான்ல கால் வைத்த உடனே பிரவாகித்து வர்றதான யோர்தான் பிரிந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிற விதத்தில் இன்றைக்கு ஒரு வல்லமையை வெளிப்படுத்தியிருக்கு. இந்த உடன்படிக்கை பெட்டியை தொட்டா கூட செத்து போவாங்க, அப்படி பார்க்கறதுக்கு கூட அனுமதி கிடையாது. அவ்வளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பெட்டியாக இந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்துச்சு. இந்த உடன்படிக்கை பெட்டியோடு அவங்க பயணித்த போது அவளுடைய கால் வீங்கவில்லை, அவளுடைய வஸ்திரம் பலதாய் போகவில்லை, அவளுடைய பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை. இப்படி அநேக காரியத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த உடன்படிக்கை பெட்டியின் ஆசீர்வாதங்களாக அநேக காரியங்களை நம்ம சொல்லலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் முடிந்து
சாமுவேலின் புஸ்தகம் ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்திலே, ஏலியனுடைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் இடையே ஒரு பெரிய யுத்தம் உண்டாகுது. இந்த யுத்தத்தில் ஜெயிப்பதற்காக எழுத்தின்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டிய பாளையத்தை கொண்டு போறாங்க. யுத்தம் நடக்கிற இடத்துக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போனா பயங்கர மகா பெரிய சத்தம், ஆரவாரம் உண்டாயிற்று. பூமி அதிரக்கூடிய அளவுக்கு பாளையத்தில் பயங்கர சத்தம், கடுமையான சத்தம். இப்பவும் கூட பெந்தகோஸ்து சபைகள்ல கர்த்தர் நம்முடைய மத்தியிலே வந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடி கையை தட்டி ஒலியெல்லாம் வச்சு பயங்கர அமர்க்களமான ஆர்ப்பரிப்புகள் உண்டாகுது. உடன்படிக்கை பெட்டியின் பவர் குறைஞ்சான்னா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை. ஏன்னா பெலிஸ்திய தேசத்தில் போன போது கூட அந்த உடன்படிக்கை பெட்டி தாகோனின் சிலையெல்லாம் தகர்க்கக்கூடிய விதத்தில் அந்த பெலிஸ்திய தேசத்து ஜனங்களே பயந்து உடன்படிக்கை பெட்டி அனுப்பக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அதை தான் நம்ம இந்த முதல் குறிப்பில் கொண்டு வரோம். இந்த உடன்படிக்கை பெட்டி இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் ஒப்பனையாய் இருக்கிறது. முழுமையாய் சொன்னால் கர்த்தராகிய ஆண்டவராய் இயேசுப்பாவை இது காட்டக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கும் தேவனுடைய வல்லமை குறுகி போகவில்லை. ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்து ஆரவாரம் பண்ணி சத்தமிட்டும் அங்கே அந்த உடன்படிக்கை பெட்டியின் செயல்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா நம்ம தியானிக்கணும், அல்லது நம்ம அதை குறித்ததான காரியத்தை அறிந்து கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பாவம், இஸ்ரவேல் ஜனத்தினுடைய தேவனற்ற வாழ்க்கையின் அனுபவம் தான் உடன்படிக்கை பெட்டி அன்றைக்கு வல்லமை விளங்குகிற பெட்டியாக சத்துருக்கள் சிதறுண்டு போகிற செயலை நடப்பிக்க முடியவில்லை. உயிருள்ளவன் என்று பெயர், நான் செத்து இருக்கிறேன். இன்றைக்கும் எழுத்தின்படியான என்போன்ற ஊழியர்களெல்லாம் நாங்கள் வெட்கப்படணும், உண்மையாக வெட்கப்படணும். சுமார வாரமா பெரிய பிரசங்கங்கள் நடக்குது. உடன்படிக்கை பெட்டி வந்து அந்த பாளையத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டானது போல சபைகளுக்குள்ளே இன்றைக்கு என்போன்ற ஊழியர்கள்லாம் பெரிய எழுப்புதல் வீரர்களைப் போல ஜனங்களை உற்சாகப்படுத்துகிற செயல்களை செய்கிறார்கள். குற்றப்படுத்துறதுக்காக அல்ல, உண்மை உணர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனால் அந்த செயல் இருக்குதா என்று சொன்னால் இல்லை. அன்றைக்கெல்லாம் இன்றைக்கு இருக்கிற இசை, இன்றைக்கு இருக்கிற ஆரவாரத்தின் அனுபவங்கள் பெந்தகோஸ்தே சபை சபைகளுக்குள்ளே பார்க்க முடியாமல் இருந்தது. சாதாரண ஒரு ட்ரம் அடித்து கூட ஒரு டேம்பரின் அடித்து பாட்டு பாடியிருப்பாங்க. ஆனால் ஆண்டோடைய சமூகத்தின் செயல் வியாதியஸ்தர்களை சுகமாக்கியிருக்கோம். பிசாசு பிடிச்சவங்க ஆராதனை நடக்கும்போது அல்லது அந்த உபவாச ஜெபம் நடக்கும்போதே அலக்கழிச்சு சாதாரணமாக ஜெபம் பண்ணாலே அந்த பிசாசுகளின் வல்லமைகள் விட்டு போயிருக்கு. நான் இன்றைக்கெல்லாம் அதை பார்க்கறது ரொம்ப கடினமாக இருக்குது. ஆரவாரம் இருக்குது. உயிர் உள்ளவன் என்று பெயர், செத்தவனாய் இருக்கிறாய். பெலிஸ்தியர் பயப்படுறாங்க. 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர் பயப்படுறாங்க. அதுக்கு பிற்பாடு தான் அவங்க சொல்றாங்க, சரி நம்ம அவங்களுக்கு அடிமையாகாம இருக்கிறதுக்காக நம்ம செயல்படுவோம் அப்படின்னு போறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தோத்து போறாங்க. வாசிங்க 8வது வசனத்தை. ஐயோ, இந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்பு வைப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்திரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. ஆமா, அப்படின்னு சொல்லி அவங்களே பயப்படுறாங்க. ஆனா 9-10 வசனத்துல அவங்க மறுபடி ஒரு பலன் அல்லது அவங்களுக்குள்ளே ஒரு திடப்படுத்தப்படுகிற அனுபவத்தோடு யுத்தத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வாசிங்க. பெலிஸ்தரே, திடன் கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாகாதபடிக்கு புருஷராய் இருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். எப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்களோ அப்ப அடிமைகளாய் விற்கப்பட்டார்கள், மற்றவர்களுடைய ஆளுகைக்குரியவர்களாய் மாற்றப்பட்டார்கள். அதான் அங்க அழகா சொல்லி இருக்கு. இப்ப இன்றைக்கும் சபைகளிலே தேவன் வல்லமை உள்ளவராகத்தான் இருக்கிறாங்க. ஆண்டோடைய நாமத்தை நாங்கள் நல்லா உபயோகப்படுத்துறோம்.
ஜனங்களும் நல்லா ஆரவாரம் பண்றாங்க. சில பாட்டெல்லாம் பாடி, புரியாத சில பாட்டெல்லாம் பாடி கூட சில சபைகளில் கையை தட்டதும் விசில் அடிக்கிறதும் டான்ஸ் ஆடுகிறதும் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் செயல் இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு சில வல்லமைகளுக்கு, ஏதோ ஒரு சில பாவங்களுக்கு, தேவன் விரும்பாத காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருந்து செத்து இருக்கிறோம். உள்ளான ஜீவியத்திலே செத்த அனுபவத்தோடு இன்னைக்கு எண்ணி முடியாத ஊழியர்களாகிய நாங்கள் ஊழியம் செய்கிறதுனால தான் சபைகளிலே உண்மையான ஒரு அற்புதம், தெய்வீகமான வல்லமையை பார்க்க முடியலை. ஒருவேளை சில சபைகளில் ஜனங்கள் கூட சேர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். நம்ம எல்லா குறிப்புகளும் ஏறக்குறைய ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கும். ஆகையினால ஒரே குறிப்பில் எல்லா கருத்தையும் தியானிக்க நாங்கள் விரும்பலை. ஆகையினால அடுத்த குறிப்புகளில் அதை விஸ்தாரமாக நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு சபைக்குரிய தூது, ஒரு சபையின் ஊழியன் உணர வேண்டிய வார்த்தைகள், சபையில் இருக்கிற முக்கியமான விசுவாசிகள் உணர வேண்டிய காரியங்கள். இன்னைக்கு சபைகளில் மூப்பர்கள் இருக்கிறாங்க. என்ன சொல்ல போனால் சபைகளில் பணங்களை செயலாளர், பொருளாளர், இப்படியெல்லாம் பலதரப்பட்ட நிலவரத்தில் பெந்தகோஸ்து அனுபவங்கள்லையும் ஆளுகைக்குரிய உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. அபிஷேகமே பெறாதவங்க கூட இன்றைக்கி அப்படிப்பட்ட நிர்வாகத்துக்குரியவளாய் மாறி இருக்கிறார்கள். எதையும் குறைக்காக இல்லை, இப்படியெல்லாம் இருந்தும் தெய்வீகமான செயல் இல்லை. கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உடன்படிக்கை பெட்டி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லாமல் அவங்க முறிந்தோடி அவர்களில் சாக வேண்டியவெல்லாம் செத்த பிற்பாடு இந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்திய தேசத்தில் வல்லமை விளங்க செய்தது. அல்லேலூயா. நீங்க உலகத்தாருக்கு கூட நம்முடைய ஆண்டவராய் இயேசுவின் மேல இருக்கிற நம்பிக்கை, விசுவாசம் இல்லை. உலகத்தார் கூட நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை குறித்து மேன்மையாய் நினைக்கும் போது, சிந்திக்கும் போது, பேசும்போது, அரசியல்வாதிகளிலேயே பெரும்பாலான அரசியல்வாதிகள் அப்படி பேசும்போது, இன்றைக்கு நம்முடைய ஜனங்களுடைய நிலவரங்கள், நம்முடைய ஊழியர்களுடைய நிலவரங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தா கொஞ்சம் வேதனைக்குரிய காரியமாகத்தான் இருக்கிறது. ஆகையால் முதலாவது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவியத்திலே உயிருள்ளவர்கள் என்று பெயர் பெற்று செத்த அனுபவத்திலே உடன்படிக்கை பெட்டியோடு கூட ஆரவாரம் பண்ணினார்கள், ஆர்ப்பரித்தார்கள். பூமி அதிரத்தக்க அனுபவம் இருந்தது. ஆனால் அன்றைக்கு யுத்தத்திலே முறிந்தோடக்கூடிய, தோல்வி அடையக்கூடிய நிலவரம் தான் காணப்பட்டது. இன்றைக்கு என் போன்ற ஊழியர்களும், என் போன்ற ஊழியர்கள் நடத்துகிற சபையில் இருக்கிற வருடக்கணக்கான விசுவாசிகளும் உணர வேண்டிய சத்தியம் இதுதான். இன்றைக்கு நம்முடைய ஜீவியங்களிலே, நம்முடைய ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற சபைகளிலே இருக்கலாம். நம்முடைய சபையிலே தேவன் இருக்கிறார் என்று நாம் ஆர்ப்பரிக்கலாம், ஆரவாரம் பண்ணலாம், பெரிய ஆவிக்குரிய சபை என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் உண்மையான தேவனுடைய கிரியைகள் நம்முடைய சபைகளிலே நடக்கிறதா? தேவனுடைய செயல்கள் இருக்கிறதா? கர்த்தாவே, இந்த உடன்படிக்கை பெட்டியோ வல்லமை விளங்கும் பெட்டியோடு நீர்முத தாபர ஸ்தலத்துக்குள் எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள் என்று எழுதப்பட்டது போல இன்றைக்கு சத்துருக்களின் வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படத்தக்கதாக இந்த காலகட்டங்களிலே நம்முடைய சபைகள், நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய ஊழியர்கள், தெய்வ பிள்ளைகள் இருக்கிறோமா? அப்படிப்பட்ட செயல்களை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சபைகளிலே நடப்பிக்கிறாரா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த காலகட்டங்களிலே நாம் சில வல்லமைகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக, சில தேவன் விரும்பாத கிரியைகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தெய்வ மகிமையை இழந்தவர்களாய் நம்முடைய ஜீவியம் இருக்கிறது என்பதைத்தான் இந்த வேத பகுதிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த சத்தியங்களை கேட்கிற அருமை சகோதரனே, சகோதரியே, அருமை தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் கலந்து கொள்ளுகிற சபைகளிலே ஆரவாரம் இருந்தும், ஆர்ப்பரிப்பு இருந்தும், பூமி அதிரத்தக்கதான அனுபவங்கள் இருந்தும், நீங்கள் போகிற சபைகளை குறித்து உலகத்தார் மேன்மையாக சொன்னாலும் கூட அந்த சபைகளிலே உண்மையான தெய்வீகமான கிரியைகள் இருக்கிறதா என்பதை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நாட்களாய் இது காணப்பட்டு கொண்டிருக்கிறது.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலகட்டங்கள் கடைசி காலத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. தேவனுடைய மகிமையான நாட்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டிய காலங்களாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக, உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்த அனுபவத்துக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்தால் 17, 11 வாசித்துட்டு 31 வாசிக்க வேண்டும். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான். உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாயிருக்கிறார். புலம்பல்ல ஒரு நல்ல வசனம் உண்டு, அருமையான வசனம். பூமியின் ராஜாக்கள் கூட நம்ப முடியாத அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் இஸ்ரவேலுடைய ராஜ்யமும் காணப்பட்டது. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தால், சத்துருவும் பகைஞனும் எருசலேமின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பான் என்கிறதை பூமியின் ராஜாக்களும் பூச்சக்கரத்தின் சகல குடிகளும் நம்ப மாட்டாதிருந்தார்கள். அவ்வளவு பவர்ஃபுல்லான ராஜ்ய பாரம் உள்ள தேசம்தான் இஸ்ரவேல் தேசம். ஆனா இப்ப என்ன நிலவரம்? இஸ்ரவேல் எல்லாரிலும் உயர்ந்தவன் இந்த சவுல் ராஜா. இன்றைக்கும் பாருங்க, பெரிய அற்புத அடையாளங்கள் செய்கிற ஊழியர்கள் என்று அறியப்படுகிறவர்களும், எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு பிரஷர் இருக்கு, எனக்கு வியாதி இப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். இந்த கோலியாத்தின் வல்லமையை நம்மை பயமுறுத்துகிற எந்த விஷயத்துக்கு ஒப்பிட்டுக் கொள்ளலாம்? இந்த ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒண்டி கொண்டு மோதி பாப்பம் என்று கோலியாத்து அரைக்கூவல் விட்ட போது சவுலும் அவனோடு கூட இருந்த இராணுவத்தினரும் பயந்தார்கள், நடுங்கினார்கள் என்று எழுதப்பட்டது போல இந்த காலகட்டத்திலும் கூட எத்தனையோ ஊழியர்களும் தெய்வ பிள்ளைகளும் உயிருள்ளவன் என்று பெயர், ஆனால் செத்த அனுபவம் உடையவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியங்களை சற்று நன்றாக தீர்த்தூக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளான ஜீவியத்தின் அனுபவம் எப்படி இருக்கிறது என்பதை நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நாட்களிலே இருக்கிறோம். கர்த்தர் வியாதியிலிருந்து சுகம் தருவார், கர்த்தரின் பலகீனங்களை மாற்றுவார் என்றெல்லாம் சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்பாக கோலியாத்தை போல நின்று கொண்டிருக்கிறது எந்த காரியமானாலும் சரி. கோலியாத்தின் வல்லமை என்று சொன்னால் நம்மை பயமுறுத்துகிற வல்லமை என்றுதான் நாம் உண்மையாய் எடுத்துக்கொள்ள வேண்டிய அர்த்தமாயிருக்கிறது. ஒரு குறிக்கப்பட்ட காரியத்துக்கு மட்டும் அதை ஒப்பிட்டு பேசுவதை விட சுருக்கமாக சொன்னால், ஒரு ஆவிக்குரிய கர்த்தருடைய ஊழியர்களை, ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை பயமுறுத்துகிற வல்லமைக்கு தான் அது அடையாளமாயிருக்கிறது. யாரை விழுங்கலாம் என்று சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக ஊழியர்களுக்கு விரோதமாய், அநேக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு விதமான இந்த கோலியாத்தின் வல்லமை ஊழியர்களை, ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஒண்டி கொண்டி மோதி பாப்போம் என்று அன்றைக்கு அவன் அழைத்தது போல இதை ஒரு மரணத்தின் வல்லமைக்கு கூட நாம் ஒப்பிட்டு படிக்கலாம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானை தம்முடைய மரணத்தினாலே ஆண்டவராய் இயேசுப்பா அழித்தாங்க. ஆனால் இன்றைக்கு மரணத்தின் வல்லமை ஊழியர்களை, தெய்வ பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி மரணத்தை ஜீவனால் விழுங்க வேண்டிய ஊழியர்களும் தெய்வ பிள்ளைகளும், பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தரின் பார்வைக்கு அருமையானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணி முடியாத ஊழியர்களும் தெய்வ பிள்ளைகளும் மரணத்தை கண்டு பயப்படக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். அன்றைக்கு ஒருவனை கொன்று நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமையாக வேண்டும் என்று சொல்லி அவன் அழைப்பு கொடுத்தான். கோலியாத்தின் வார்த்தையை கேட்டபோது ராஜாவாகிய சவுல் பயந்தான், நடுங்கினான். அவனை எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கு, புறப்பட்டு போவதற்கு தைரியம் இல்லை. ஏறக்குறைய 40 நாட்கள் இந்த சத்தத்தையே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தினமும் காலை வேளையிலும்
மாலை வேளையிலும் இதுபோல் அவன் சொல்வது அவனுடைய வழக்கமாயிருந்தது. வாசிங்கள் 16 வாசிங்க. அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிற்பான். காலையிலும் மாலையிலும் வந்து வந்து நிற்பான். ஒரு நாளைக்கு 2 நேரம் வந்து நின்று பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். காலையிலும் மாலையிலும் வந்து நிற்பான். காலையிலும் மாலையிலும் வந்து நிற்பான். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய இந்த நாட்களில் ஊழியர்கள் எல்லாம் ரொம்ப உணர வேண்டிய காலம். சபையெல்லாம் நல்லா உணர வேண்டிய காலம். மரணம்னா அன்னைக்கு மரணத்தை கண்டு அவ்வளோ பயமா இருக்குது ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும். மரணம் ஜீவனால் விழுங்கப்பட வேண்டும். இன்றைக்கு அப்படி மரணத்தை ஜீவனால் விழுங்கப்படுகிற அனுபவங்களுக்கு ஏதுவாக தெய்வ ஜீவனின் வல்லமை இல்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு காலத்தில் நல்ல யுத்தங்கள் செய்யக்கூடிய அனுபவத்தில் சவுல் காணப்பட்டார், ராஜாவாகிய சவுல். இப்ப எல்லாம் போய் கோலியாத்தை கண்டு பயப்படுகிற இடத்துல, நடுங்கக்கூடிய இடத்துல காணப்படுகிறார். எண்ணி முடியாத ஊழியர்கள் மரணத்தை கண்டு பயப்படுகிறார்கள். கடந்த நாட்களிலே ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போயிருந்த போது மனத்தாழ்மையாய் சொல்லுகிறோம், பரலோகத்துக்கு எப்படி போகலாம்? 21 நூற்றாண்டா பரலோகத்துக்கு ஏசப்பாவுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு பரலோகத்துக்கு போனவங்க எப்படி போனாங்க? செத்து தான் போனாங்க. ஊழியர்லாம் கை வைத்துங்க. ஒரு 3 மாசத்துல ஒரு 50 ஊழியக்காரங்க இருந்திருப்பாங்க. ஒரு 15 பேர் செத்து பரலோகத்துக்கு போறதுக்காக நான் ஜெபம் பண்றேன்னு சொன்னேன். ஒரு ஊழியக்காரங்க கூட கை வைத்தல. பயம். நிறைய இடங்கள்ல பரலோகம் இருக்கா? இருக்கு. நல்ல இடமா? நல்ல இடம். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சரி, அப்ப பிடித்தமான இடம் தானே, போவோம் ஜெபம் பண்றேன் அப்படின்னா விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். ஆகையால் 2வது உயிருள்ளவன் என்று பெயர் பெற்று செத்தவனாய் இருக்கிறான் என்பதற்கு பழைய ஏற்பாட்டில் இருந்து சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையும் அவரோடு கூட இருந்த சேனையை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அல்ல ராஜா, சமஸ்த இஸ்ரவேலருக்கு ராஜா, எல்லாரும் தோளுக்கு கீழே இருக்கிறாங்க. தேவன் தெரிந்து கொண்ட ராஜா, உயரமான மனுஷன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமான ஊழியர்களா இருக்கிறாங்க, பிரபலமான சபைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனா கோலியாத்தின் வல்லமையை மேற்கொள்ள முடியாதவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 3வதாக சிம்சோனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது, ஆமா வளர்ச்சி பற்றுவேன் அப்படின்னார். இப்போ அவரை கட்டியாச்சு. கட்டுனா ஆண்டோடைய ஆவியான ஒரு இறங்குனா அவருடைய லைஃப்ல எல்லாம் நெருப்புப்பட்ட நூல் போல மாறிட்டு. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 21வது வசனத்தை வாசித்தால், 21 வாசிங்க. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். உயிருள்ளவன் என்று பெயர். 300 நரியை பிடிச்சிருவாங்க, சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சிருவாங்க. எப்படிப்பட்ட கயிறுல கட்டினாலும் சரி, அகனி நார்னால கட்டினாலும் சரி, எதுவும் ஒன்றும் நடக்காது. கோட்டை கதவை தூக்கிட்டு போயிடுவாங்க. 1000 பேரை அடிச்சு கொன்றுவாங்க. பெரிய பராக்கிரமசாலி, உயிருள்ளவன் என்று பெயர். இப்ப மாவாட்டிக்கிட்டு இருக்கிறார். ஒரு காலத்தில் என் போன்ற ஊழியர்கள் எல்லாம் அப்படிதான், என்னை சேர்த்து சொல்லணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். திருமணமாகாமல் வாழ்கிற ஊழியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மிகவும் மேன்மையானவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டை ரொம்ப மேன்மையானது. அன்னகத்தத்துவ ஊழியம் என்பது தேவனுடைய பார்வையிலும் சரி ஒரு பெரிய மேன்மையான அனுபவம். பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான காரியங்களை அறிந்து கொள்வதற்குரிய வரம் பெற்றவர்கள். சிம்சோனின் மேல் எப்படி கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் போது பலத்த கிரியைகள் நடந்ததோ அதுபோலதான் அப்படிப்பட்ட அன்னக தத்துவ ஊழியம் செய்கிறது. ஊழியர்கள் எல்லாம் 300 நரி என்ன 3000 நரி வந்தாலும் நல்ல பிரதிஷ்டையோடு இருக்கிற ஊழியர்களுடைய சபைக்குள்ளே அது பிரவேசிக்க முடியாது. திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற வல்லமைகள் உள்ள வர முடியாது, வரக்கூடாது. ஏன்னா சிம்சோனின் மேல் இருக்கிற ஆவியானவரால் அந்த நரிகள்
சிறுநரிகள் குழிநரிகள் எல்லாம் பிடிக்கப்படும். ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் ஊழியம் செய்த ஊழியர்கள் எல்லாம் இன்றைக்கு மாவாட்டுகிறவர்களாய் மாறிவிட்டோம், மாறாட்டுகிறவர்களாய் மாறிக்கொண்டார்கள். கண்கள் பிடுங்கப்பட்டு சீயோனை குறித்த வெளிப்படுத்தல்களை இழந்து, மேன்மையான அன்னகத்தத்துவ ஊழியத்தின் மேன்மைகளை இழந்து, அந்த ரெவலேஷன் போய் இது என்றென்றைக்கு நான் தங்குகிற இடம், இது நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன், சீயோனிலே துதியானது அமைந்து காத்திருக்கிறது என்று சொல்லப்பட்ட ஒன்றுக்கும் கவலைப்படாத ஒரு ஜீவியம், திருமணமாகாத ஊழியம் என்று சொல்லும் போது ஒன்றுக்கும் கவலைப்படாத ஜீவியம், எப்படி ஆண்டவருக்கு பிரியமா இருக்கலாம் என்கிற ஒரு கவலை மட்டும்தான். எப்படி ஏசப்பாவை பிரியப்படுத்தலாம், எப்படி ஏசப்பாவுக்கு பிரியமாய் வாழலாம், ஜீவிக்கலாம், ஊழியம் செய்யலாம். அன்றைக்கு சிம்சோனின் நசரே விரோத பிரதிஷ்டை, அந்த தலைமுடியின் அனுபவம் ஒரு பராக்கிரமசாலியாய் அவனை மாற்றி அமைத்தது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவன் மேல் பலமாய் இறங்கக்கூடிய அனுபவம் காணப்பட்டது. சிங்கம் எல்லாம் அவனுக்கு ஆட்டுக்குட்டியை போல காட்சி அளித்தது. நரியெல்லாம் 300 நரிய பிடிச்சி பெலிஸ்தியருடைய வேளாண்மைக்குள்ள 2 ஆலையும் சேர்த்து நெருப்பு கொளுத்தி அனுப்பக்கூடிய இடத்துல இருந்திருக்கிறார். ஒரு சின்ன தாடை எலும்பு வச்சு 1000 பேரை கொன்று குவிச்சிருக்கிறார். இப்ப மாவாட்டிக்கிட்டு இருக்கா. உயிருள்ளவன் பேர் செத்த அனுபவம், மாவாட்டு அனுபவம். அன்னகத்துவ பிரதிஷ்டை இழக்கிறவள் மாவாட்டக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாங்க. மாவாட்ட வேண்டியதுதான். தங்களுடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகளுக்காக வாழ்கிற இடத்துல, மனைவி பிள்ளைகளுக்காக சொத்து சேர்க்கக்கூடிய இடத்துல மாவாட்ட கூட்டமா மாறுறாங்க. உயிருள்ளவன் என்று பெயர். இப்ப அந்த கண் போயிட்டு, அந்த ரெவலேஷன் போயிரும், அந்த வெளிப்பாடு போயிரும், மறைவான மன்னாவின் அனுபவத்தில் உள்ள அந்த வெளிப்பாடுகள் போயிரும், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்குரிய அந்த வெளிப்பாடுகள் போயிரும். சும்மா பேசலாம், ஜனங்களும் கேட்கலாம், மாவாட்டுகிற வேலை தான் நடக்கும். தங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்காக வாழ்கிற ஒரு அனுபவத்தில் மாவாட்ட வேண்டியதுதான். ரொம்ப கவனமா இருக்கணும். உயிருள்ளவன் என்று பெயர், ஆனால் செத்த அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மேன்மையான பிரதிஷ்டையின் வாழ்க்கை, அன்னகத்துவ ஊழியத்தின் அனுபவம் நமக்கு கிடைக்குமானால் அதை ஒரு நாள் இழந்துடக்கூடாது. தெய்வ பயத்தோடு ஒவ்வொரு நாளும் ஏசப்பா ஏசப்பா எனக்கு கிருபை தாங்க, இந்த மேன்மையான பிரதிஷ்டை பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே, கடைசி வரைக்கும் இந்த அனுபவத்தில் நான் இருக்கணும். பெலிஸ்தியருக்கு மாவாட்டக்கூடிய அனுபவத்தில் என் வாழ்க்கை மாறிடக்கூடாது, என் கண் பிடுங்கப்பட்டு விடக்கூடாது. சியோனின் அனுபவத்தை குறித்ததான வெளிப்பாடை நான் இழந்துடக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமை உண்டாட்டம். மூன்றாவதாக சிம்சோனை உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்த அனுபவத்துக்கு எடுத்துக்கொண்டோம். பிரதிஷ்டை இழந்து மாவாட்டுகிற ஒரு ஜீவியம். அதிகமாய் இதை சொல்லும் போது ஒரு அன்னகத்தத்துவ ஊழியத்தின் அனுபவத்தில், வம்ச வரலாறு இல்லாத ஊழியத்தின் அனுபவத்துக்கு அழைக்கப்பட்டு விட்டு அந்த அனுபவத்தை நஷ்டப்படுத்தி இருப்போமானால், இவருடைய புருஷன், இவருடைய மனைவி, இவருடைய புருஷன், இவருடைய மனைவி, இது என் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய அனுபவம் வரும்போது அது அவங்களுடைய வாழ்க்கையில உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்த அனுபவத்திலே சிம்சோனின் வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கிறது. சிம்சோனுக்கு கடைசியில முடி முளைச்சி ஒரு பெரிய சத்துருக்களை சங்காரம் பண்ணக்கூடிய அனுபவம் உண்டாச்சு. அதுபோல இப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கும் கடைசியிலே தேவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம், கொடுப்பார், கொடுக்க வேண்டும், நல்லது. ஆனால் அதற்கு முன்பாக உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாயிருக்கிறாய். ஆண்டவர் அதான் அந்த சர்தை சபைக்கு சொல்றார், நீ எதுல செத்து போய் இருக்கிறியோ, நீ எப்படி கேட்டு பெற்றுக்கிட்டியோ அதை அறிந்து உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு அப்படின்னு ஆண்டவர் அங்கே ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். நீ மறுபடியும் செத்த கிரியைகளை விட்டு வா வெளியே அப்படிங்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். சிம்சோன் தெளிலாளுடைய மடியில படுத்து 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 தலைமுடி இழந்தான். மாவாட்ட வேண்டிய நிலவரம் வந்துட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். நான்காவதாக உயிருள்ளவன் என்று பெயர் பெற்று செத்தவனாய் இருக்கிறாய் என்பதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் அறிந்து கொள்வதான காரியம் அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 14 இருந்து 16 வரைக்கும் வாசித்தால்
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 14 இருந்து 16 வரைக்கும் வாசித்தால் வாசிங்க. பிரதான ஆசாரியனாகிய ஸ்தேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா மேல உள்ள வசனங்களிலே பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் பிசாசுகளை துரத்துகிற ஊழியத்தை செய்யறாங்க. இதை பார்த்து அந்த ஊர்ல உள்ள சில மந்திரவாதிகள் அதை செய்யறாங்க. 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். ஆமா, இவங்களை விட்டுட்டான், சாத்தான் விட்டுட்டான். இப்போ ஸ்கேவா என்கிறதான ஒரு பிரதான ஆசாரியனுக்கு பிள்ளைகள் 7 பேர் உயிருள்ளவன் என்று பெயர் பெற்று செத்தவனாயிருக்கிறாய். நல்ல அழகா சொல்லியிருக்கு. பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதண்டே குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். இப்ப அடிச்சு தூக்குறான் பேய். பேய் பிடிச்ச மனுஷன் 7 பேருக்கு ட்ரெஸ்ஸையும் கலத்தி விட்டான். ஓட்டம். நம்ம ஊர் பாஷையில சொன்னா துண்டை காணும் துணியை காணும் ஓடுனே மாதிரி தேசாந்திரிகளா திரியிற மந்திரவாதிகள் எல்லாம் விட்டுட்டான். பிரதான ஆசாரியண்டிய 7 பிள்ளைகள் ஒன்று போல வந்து விரட்டி பார்த்திருக்காங்க. ஏசப்பாவின் நாமத்தினால போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உயிருள்ளவன் என்று பெயர் பெற்று செத்தவனாயிருக்கிறாய். இன்றைக்கு உள்ள ஊழியங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்குது. ஆண்டோடைய நாமத்தில் ஏதோ ஜெபிக்கிறோம், சுகமாகுவதாக, விடுதலை உண்டாவதாக. கர்த்தர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார், கடந்து வந்திருக்கிறார், கடந்து போய் கொண்டிருக்கிறார். இப்படியேதான், ஒன்றும் நடக்கிறது இல்லை. நிறைய ஊழியக்காரர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் நிர்வாணி ஆக்கி விட்டுறான் சாத்தான். நிறைய பெந்தகோஸ்தே ஊழியர்கள் எழுப்புதல் காட்டுற ஊழியக்காரர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் எழுத்தின்படியே அன்னைக்கு வஸ்திரத்தை உறிஞ்சது மாதிரி அலங்கோல குடும்பமா மாத்தி விட்டு போயிறான். உயிருள்ளவன் என்று பெயர் பெற்று செத்தவனாயிருக்கிறாய். ஏசப்பாவும் தெரியும், பவுலையும் தெரியும். நீங்க யாரு? நீ யாரு? எழுத்தின்படியே வஸ்திரங்களை உறிஞ்சி விட்டுறான். நிறைய பெந்தகோஸ்தே ஊழியக்காரர்களுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள் அருவருக்கத்தக்கதான வஸ்திரங்களை உடுக்கக்கூடிய இடத்துல வந்துட்டாங்க. அருவருக்கத்தக்கதான அலங்காரத்துக்குரியவளா மாறிட்டாங்க. எழுத்தின்படியே சபைக்குள்ள அப்படிப்பட்ட நிலவரங்கள் கடந்து வந்துகிட்டே இருக்குது. பிசாசுடைய வேலையில முதல் வேலை தேவன் மனிதனுக்கு கொடுக்கிற மகிமையான அல்லது அடக்கமான சரீரத்தின் அவயங்களை மறைத்து வாழ்கிற விதத்திலே உள்ளதான வஸ்திரங்களை உரிகிறது தான் வேலை. எத்தனை பெந்தகோஸ்தே பாஸ்டர்ஸ் மனைவிமாறு அருவருக்கப்படத்தக்கதான லெக்கின்ஸ், தங்களுடைய பிள்ளைகளுக்கு அருவருப்புக்குரிய வஸ்திரங்கள். எத்தனை பெந்தகோஸ்தே பாஸ்டர்ஸ் மனைவிமாறு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூட வெள்ளத்து சேலை கட்டனா, வெள்ள துணி போடனா வெக்கப்படுறாங்க. பரலோகத்தின் சேனை வெண்வஸ்திரம் தரித்திருந்தார்கள். ஞாபகத்துக்கே வாரதில்லை. வெள்ள துணி கட்டினாதான் பரலோகத்துக்கு போக முடியுங்கிறதுக்காக இல்லை. நீ வஸ்திரங்களை உறிஞ்சி விட்டு போயிடறான். உயிருள்ளவன் என்று பெயர் செத்தவனாயிருக்கிறாய். பிரதான ஆசாரியருடைய பிள்ளைகள், பிரதான ஆசாரியருடைய பிள்ளைகள் சிலருடைய ட்ரெஸ் எல்லாம் பார்க்க முடியாத அருவருப்புக்குரியதா இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப 4வது உயிருள்ளவன் என்று பெயர் பெற்று செத்தவனாயிருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த ஸ்கேவா என்கிறதான அந்த ஆசாரியனுடைய பிள்ளைகளை கொண்டு வருகிறோம். ஊழியர்களும் சபைகளும் இந்த நாட்களிலே எழுத்தின்படியே உணர்ந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஏசப்பாவின் நாமத்தினாலே அந்த ஊழியக்காரங்களை தெரியவனெல்லாம் சொல்லிட்டு கிரியை செய்கிற பியாய விரட்ட போனேமாய் போய் நல்லா எழுத்தின்படியே ட்ரெஸ்ஸை இழந்தது போல அருவருப்புக்குரியதான வஸ்திரங்களை அருவருப்புக்குரியதான அலங்காரங்களையும் பண்ணிக்கிட்டு திரியிறமானி பார்க்கணும். ஓட்டம் பிடிச்சாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உண்மையாவே எழுத்தின்படி பிசாசுகளை துரத்தக்கூடிய வல்லமையோ
விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற பேயை விரட்டைக்கு இன்னைக்கு அநேகருக்கு பவரே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாட்டு. உயிருள்ளவன் என்று பேர், செத்தவனாயிருக்கிறாய். 5 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால், 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால், வாசிங்க. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். ஜெபம் கிடையாது, வேத வசனம் கிடையாது, வேத தியானம் கிடையாது, தெய்வீகமான பரிசுத்தமான வாழ்க்கையின் அனுபவம் கிடையாது, சுபாவத்தில் தெய்வீகமான சுபாவங்கள் கிடையாது, வேறுபாட்டின் ஜீவியம் கிடையாது. சுகபோகமாய் வாழ்கிறவள். பேருக்கு ஒரு பெந்தகோஸ்து பாஸ்டர்ஸ்க்குள்ள வெள்ளை வஸ்திரம், பேருக்கு பெந்தகோஸ்து பாஸ்டர்ஸுக்குரிய காரியங்கள், சும்மா கார்ல வசனத்தை எழுதி போட்டுருவாங்க, 2 வீலர்ல வசனத்தை எழுதிடுவாங்க, யூடியூப்ல பேசிடுவாங்க. சுகபோகமான வாழ்க்கை, நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை, எழுத்தின்படி ஆடம்பரமான வாழ்க்கை, கிடைக்கிற காணிக்க பணங்கள்ல நல்ல சுகபோகமான வாழ்க்கை. ஊழியக்காரங்கள் எல்லாம் மெஜாரிட்டியானவங்க நேரா பைபாஸ் ரோட்ல போனேமாய் நரகத்துக்கு போயிடுவாங்க. தப்பவே செய்யாது. சுகபோகமான வாழ்க்கை, ரொம்ப உல்லாசமான வாழ்க்கை, பணம் பொருள் வசதிகள்ல உழன்று கிடக்கிறாங்க. எழுத்தின்படி நல்ல உண்மையான தெய்வ சமூகத்தின் அனுபவத்தோடு கூடிய ஒரு ஜெபம், நல்ல மென்மையாய் ஜனங்கள் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுகிற விதத்தில் வேத சத்தியங்களை தியானிக்கிற அனுபவம். இப்பெல்லாம் சபைகள்ல உபவாச ஜெபங்களுக்கு கூட்டம், சில சபைகள்ல ஆசீர்வாதத்துக்காக இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் பெருகிக்கிட்டே இருக்குது. வாக்குத்தத்த பிரசங்கம், ஆசீர்வாத பிரசங்கம், இப்படிதான் ஜீவியத்தில் அநேகடைய வாழ்க்கை மாறி இருக்குது. அநேக ஊழியர்கள் மாறி இருக்கிறாங்க. தாங்களும் தாங்களுடைய குடும்பமும் காணிக்க பணத்தில் உல்லாசம் அனுபவிக்கிறதுக்காக அடிக்கடி இந்த நாட்களை நினைக்கும் போது சில குறிக்கப்பட்ட சின்ன ஊழியர்களுடைய மனதில் இருந்த வேதனைகள், துக்கங்கள், புலம்பல்கள் மாறுறதுக்காக இப்ப இந்த யூடியூப்கள் எல்லாம் சிலர் போட்டு இந்த பண பேய் பிடிச்ச ஊழியக்காரர்களை போட்டு வருணி ரோஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓடு போடு நீ. சுகபோகமான வாழ்க்கை, நல்ல சுகபோகமான வாழ்க்கை. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். வேதம் சொல்லுது, அவரோடு கூட பாடுபட்டமானால் அவரோடு கூட. ஆமென். கர்த்தருடைய ஜீவன் எங்கள் சரீரங்களை விளங்கும்படி அவருடைய மரணத்தை சுமந்து திரிகிறோம். என்ன டெக்கரேஷன் பண்ணிட்டு என்ன வாழ்க்கை வாழ்றான். எத்தனை வயசிலும் தையடிக்கதை விட விருப்பமே இல்லை. எப்படி பிரசங்க பீடத்தில் நின்று மற்றவங்களுக்கு இவ்வளவு வேஷக்காரனா நடிகை நின்று பேசுறாங்கன்னு பயமா இருக்குது. இவ்வளவு சுகபோகமா, ஒரு முடி வெள்ள முடி தெரிகிற விதத்தில் இல்லாம டோப்பா வச்ச மாதிரி கருணி முடிய வச்சுக்கிட்டு எப்படிதான் எழும்பி நின்று ஆச்சரியமா இருக்கு. 60 வயசு 70 வயசான பிற்பாடு கூட அந்த முடி வெள்ளையா இருக்கிறத விரும்ப முடியல. அவ்வளவு இளமையின் சுகபோகம் அவனுக்கு தேவைப்படுது, அவளுக்கு தேவைப்படுது. சில சபைகளுக்கு போனா சில பாஸ்டர்ஸ் மனைவிமார் பஞ்சட்ட கிளவிமார்களா இருப்பாங்க. தலையில எண்ணுனா 10 முடி இருக்குமாங்கிற அளவுக்கு அவ்வளவு அளவு குறைவா இருக்கும். அதுக்கும் டை அடிச்சிட்டு எங்க இருந்துதான் அந்த கிளவிமார்களுக்கு வண்டி மை கிடைக்குது. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். எல்லாம் ஒரு சுகபோகமான வாழ்க்கைக்கு அடையாளம் தான். வயதை காட்டி வயது தெரிஞ்சிடக்கூடாது. ஐயானி கூப்பிடணும், அப்பானி கூப்பிடணும், தாத்தானி கூப்பிடணும், அண்ணேனி கூப்பிடணும். அண்ணே 70 வயசுல அண்ணே கருணி முடி வச்சுட்டு அண்ணே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். எல்லாம் தின்னு கொழுத்து ஏறக்குறைய எல்லா ஊழியர்களுக்கும் பிரஷர், சுகர், எழுத்தின்படியே எல்லாம் தின்னது, மூக்கு முட்டை அடிக்கிறது, கிடைக்கிறதெல்லாம் வச்சு பிறக்கி மேயது. ஏறக்குறைய 190 ஊழியக்காரர்களுக்கு சுகரும் பிரஷரும்
ஆண்டவர் நல்ல தேவனாகும். நம்ம ஆண்டவர் எழுத்தின்படியே வச்சு சப்பிடுவார். வச்சு பாடு, காலமெல்லாம் பாடு, நல்லா கிரீம் இரிமெல்லாம் போட்டு ஒரு காலம் வரைக்கும் முகத்தை அலங்கரிக்க. அப்புறம் பார்த்தா சுருக்கு இழுக்கு விழுந்து அவ்வளோ அருவர் சுகபோகமாய் வாழ்கிறவள். நல்ல தெய்வ சமூகத்தின் வாழ்க்கையில் நல்ல ஜெபம், நல்ல வேத தியானம், நல்ல தெய்வீக சுபாவங்கள், நல்ல ஆண்டோடைய நாமத்துக்காக பிரயாசப்படுகிற பாடுபடுகிற அனுபவங்கள். எத்தனை வயசுலேயே முழங்காலில் நிற்கக்கூடிய ஒரு கிருபை. முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணாதான் ஜெபங்கிறதுக்கு இல்லை. அப்படியெல்லாம் நம்முடைய சரீரங்களிலே ஒரு தெய்வீகமான ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டிருந்தால் நலமான காரியங்கள் நடக்கிறதுக்கு. கால் எடுத்து வச்சா சுகபோகமான காரில் தான் போகணும் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. அப்படியெல்லாம் நினைச்சா வாழ்க்கை போயிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். அப்போ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்று செத்தவனாய் இருக்கிறாய் என்று சொன்னால் சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். 6 எபிரேயர்கள் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தால் மனசாட்சியிலே செத்தவர்கள் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமா, மனசாட்சி செத்தவங்க. நீதி நியாயம் ஒன்றும் கிடையாது. மகளுக்கு ஒரு நியாயம், மருமகளுக்கு ஒரு நியாயம், மகனுக்கு ஒரு நியாயம், மருமகனுக்கு ஒரு நியாயம். மனசாட்சி செத்தவங்க. மனசாட்சி செத்தவங்கள ஒரு கூட்டம் ஊழியக்காரங்க தான் இந்த ஜாதியெல்லாம் பார்க்குற கூட்டம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் தென்னகத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சபை நடத்துவாங்க, எல்லா ஜனமும் இருப்பாங்க. தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய மகளுக்கு கரெக்டாக அவங்க ஜாதி பார்த்து பையனை பிள்ளையை கட்டுவாங்க. மனசாட்சி செத்தவன். கிறிஸ்துவுக்குள்ளே ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, யூதன் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, சுயாதீனன் என்றுமில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனசாட்சி செத்தவங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்பட்ட அந்த நாட்களை நம்ம எல்லாம் பார்க்கணும். நம்முடைய மனசாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, வெவ்வேறான நிறைக்கல்களும் தேவனுக்கு பிடிக்கிறது இல்லை. மனசாட்சி செத்ததான அனுபவங்கள். வசதி உள்ளவங்களுக்கு ஒரு விதமாக இருக்குது. வசதி உள்ளவங்க சபைக்கு கொஞ்சம் காணிக்கை கொடுத்து அந்த ஊழியக்காரருக்கு அன்பாக இருந்தால் அவரை குத்தி பேசுறதுக்கு யோசிக்கிறது. சாதாரண பாவப்பட்டதுகளாக இருந்தால் அதுகளை குத்தி பேசுறது. மனசாட்சி செத்தவங்க. வாய்க்கு பார்க்கறது கொஞ்சம் இளக்காரமாக இருந்தால் அந்த தலைமை பாஸ்டராக இருந்தாலும் அவரை போட்டு சப்புன்னு சப்பி பிரசங்கம் பண்ணுறது. உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்றது போல மனசாட்சி செத்தவன். உண்ட வீட்டுக்கே தின்ன வீட்டுக்கே குளித்து பண்றான். மனசாட்சி செத்த கூட்டம். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். மனசாட்சி, நம்முடைய மனசாட்சி சுத்த மனசாட்சியா இருக்கணும். சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வருகிற அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய மனசாட்சி அவ்வளோ நல்ல மனசாட்சியாக இருக்கும். தாவீதுடைய மனசாட்சி நல்ல மனசாட்சியாக இருந்த காலத்தில் சவுல் ராஜாவுடைய சால்வையை அறுத்த போதே அவனுடைய மனசு துடிச்சுது. அவனுடைய மனசாட்சியெல்லாம் சுத்த மனசாட்சியாக இருக்கணும். உயிருள்ளவன் என்று பெயர் பெற்று செத்தவனாயிருக்க மனசாட்சியில் செத்த ஜீவியம். தனக்கு வந்த ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சாஸ். ஆமா, தனக்குன்னா ரத்தம், தன்னை யாராவது குறை சொல்லிட்டா நம்ம மற்றவங்களை போட்டு உரல்ல இடிச்சு துணியில அந்த கேழ்வரகு கூழ் காய்க்கிற மாதிரி பிழிஞ்சு எடுத்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நமக்கு ரத்தம், மற்றவங்களுக்கு தக்காளி சாசு. மனசாட்சி செத்தவங்க. தன்னை போல் பிறரை நேசி. ஆமா, தாம் புருஷனுக்கு சம்பளம் வேணும், தாம் மகனுக்கு சம்பளம் வேணும், அப்புறம் எதுக்கு மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா? மனசாட்சி செத்தவங்க. அவன் ரெண்டு சந்தோஷமா செலவு பண்ணி வாழ விட வேண்டியதானே. ஏதாவது சின்ன நல்ல கருத்துக்கள் இருந்தால் சொல்லி கொடுக்கணும். மனசாட்சி செத்தவன். பிள்ளைகள்லாம் பெற்று பிள்ளைகள் வளர்ந்த பிற்பாடு கூட
நீ என்னத்தை கொண்டு வந்தா நீ மருமகள்கிட்ட கேட்கறது? கல்யாணம் பண்ணி பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த பிற்பாடு கூட மனசாட்சி செத்தது. போகும்போது என்னத்தை கொண்டு போக போறோம்? இந்த மனசாட்சி செத்த கூட்டங்கள் தான் வரதட்சணை கேட்கறது. இந்த மனசாட்சி செத்த கூட்டம் தான் ஜாதி பார்க்கறது. மனசாட்சி செத்த கூட்டம் தான் பட்சபாதம் பார்க்கறது. வசதி உள்ளவங்களுக்குன்னு ஒரு இது. சில சபைகளில் வசதி உள்ளவங்க வந்துட்டா சாத்துக்குடி ஜூஸ், ஏழைங்க வந்தா எலுமிச்சம்பழம் தோல் ஜூஸ். செத்த மனசாட்சி. தான் பாவம் செய்தால் தப்பு கிடையாது, மற்றவங்க ஏதாவது பார்த்தாங்கன்னா செய்தாங்கன்னா தப்பு. செத்த மனசாட்சி. அப்போ உயிருள்ளவன் பேரு, ஆள் யாரு? செத்தவன். நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். சரியா? 7வது 6 வந்துட்டோம்ல. என்ன தாண்டியாச்சு ஓரளவுக்கு. ஆண்டோடைய கிருபையினால கிட்ட நெருங்கி வந்துட்டோம். 7 யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17, 20, 26. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17, 20, 26. நல்ல அருமையான வசனம். முடிக்கக்கூடிய நேரம். வாசிங்க. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். தன்னில் தானே செத்ததா இருக்கு. இயேசு சுகமாக்குறார், விடுதலை ஆக்குறார். ஏசப்பாவால நீ சுகம் பெறலன்னா உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் செத்து இருக்குது. தன்னில் தானே செத்து இருக்கிறது. வாசிங்க அடுத்து 20, 26 வாசிங்க. மனுஷனே கிரியைகள் இல்லாத விசுவாசம் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. கர்த்தர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். செங்கடலை பிளந்தார், யோர்தானை பிளந்தார். ஆண்டவர் ஆரவாரத்தோடு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். மகிமையான காரியத்தை செய்வார். லாசருவை வெளியே கொண்டு வந்தார். 38 வருஷம் வியாதியஸ்தனை சுகமாக்குறார். 40 வருஷம் சப்பானியை சுகமாக்குறார். எனக்கு வியாதி வந்தா ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிடுவேன். தன்னில் தான் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கா? செத்ததா இருக்கிறது. சில அற்புத அடையாளங்களா விசுவாசிக்கிறோம் நடக்காது. அவனுக்குள்ள விசுவாசம் செத்துரு. விசுவாசம் வரத்திலே உண்டு, கனிகளிலே உண்டு. 26 வாசிங்க அடுத்தது. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இயேசுப்பா விசுவாசிக்கிறோம்னா அதனுடைய கிரியை இருக்கணும். நான் விசுவாசிக்கிற ஒரு நார் என்று அறிவேன். செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. கர்த்தருடைய ஊழியர்கள், தெய்வ பிள்ளைகள் அந்த நாட்களில் பார்க்கணும். நான் விசுவாசிப்போரின் நார் என்று அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில், முடிவு வரை என்னை நடத்திடுவார். ஆமா, நல்ல பாட்டு, அருமையான பாட்டு. நான் விசுவாசிப்போரின் நார் என்று அறிவேன், கிம்சிலே போய் படுத்துக் கொள்வேன். நான் விசுவாசிப்போரின் நார் என்று அறிவேன், ஜெயசேகர்ல போய் படுத்துக் கொள்வேன், பென்சாமில போய் படுத்துக் கொள்வேன், சேம் ஆஸ்பத்திரியிலே படுத்துக் கொள்வேன், அப்போலோல படுத்துக் கொள்வேன், காவேரி ஆஸ்பத்திரியில போய் படுத்துக் கொள்வேன், பிரபலமான எல்லா ஆஸ்பத்திரிகளிலும் போய் படுத்துக் கொள்வேன். விசுவாசம் தன்னில் தான் செத்திருக்கிறது. விசுவாசம் தன்னில் தான் செத்திருக்கிறது. ஸ்ரீயே, உன் விசுவாசத்தின்படி உனக்காக கிடவது. இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. என்னைக்கோ ஒரு நாள் சாகுறது விசுவாசத்தோடு சாகு, உயிருள்ள விசுவாசத்தோடு சாகு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிற ஒரு நார் என்று அறிவேன். அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள. விசுவாசம் செத்து சாகிறதை விட விசுவாசத்தை பாதுகாத்து செத்தா நல்லது. உயிருள்ளவன் பேரு, செத்தவன். விசுவாச பாடல்களை பாடுகிறது, விசுவாச வார்த்தைகளை பேசுறது, விசுவாசத்தின் கிரியைகள் எதுவும் கிடையாது. நல்ல மருந்து மாத்திரை தின்னுவிட்டே திரியணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவனை அடையும் அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ என்னத்தை ஜெயித்தா? வியாதியை ஜெயித்தியா? பாவத்தை ஜெயித்தியா? பிசாசின் வல்லமே ஜெயித்தியா? ஆராய்ந்து பார்ப்போம். உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருக்கிறாய், செத்திருக்கிறாய். செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளாக நம்முடைய ஜீவியத்தில் நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் உயிருள்ளவங்களுக்கு பெயர் பெற்று செத்தவங்களா இருக்கிறோமான்னு பார்க்கணும். யோனா ஒரு நாள் நல்ல உயிருள்ளவன் என்று சொல்லி தான் ஆண்டவர் அவன்கிட்ட வார்த்தையை கொடுத்து நினிவேக்கு அனுப்பினார். அவன் செத்த ஜீவியத்துக்கு ஏதுவாக தர்சிசுக்கு போற கப்பல்ல ஏறினான். ஆண்டவர் உடலை. நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் செத்த கிரியைகள் இருக்குமானா அது அந்த அனுபவத்தோடு நம்ம முடிக்கிறத கர்த்தர் விரும்பல. சர்தை சபையின் அனுபவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்க கர்த்தர் விரும்பினார். அந்த சபையை உயிர்ப்பிக்க விரும்பினாங்க. இப்ப வாசிய வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. கொஞ்ச நேரம் வாசித்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி முடிப்போம். வாசிங்க. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு இதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. தும்முறதுக்கு முந்தைய ஆஸ்பத்திரி போயிடுறாங்க. கொரோனாவை குறித்து ஒரே பயம். இப்பமும் சளி வர்றதுக்கு முந்தி கொரோனாவா இருக்குமானுங்கிறாங்க. உடனே மூக்கில் போடாதுங்கிறதுக்கு இல்லை. லேசா தலை பாரம் உடம்பு சீனம் வந்துட்டு சுகரை கூடியிருக்குமோ குறைஞ்சிருக்குமோ வீட்டுக்குள்ளே வாங்கி வச்சு டெஸ்ட் பண்ணுறது. சுகர் டெஸ்ட் பண்ணுற காரியங்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிடுறது. வாங்கி வச்சிங்களோ வைக்கலையோ உயிருள்ளோன்னு பேர் பெற்று பெந்தகோஸ்த நல்ல பாஸ்டர்ஸ் நீ பேர் பெற்றுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து எடுத்து சின்ன வயசுல ஆண்டவர் என் ஜீவனை பாதுகாத்தார், தெய்வீக சுகத்தில் எனக்கு உயிர் கிடைச்சிது. ஆனா இப்ப நான் வாழ்றது மருந்து எடுத்து உயிருள்ளவன் என்று பெயர் பெற்று செத்தவனாய் வாழ்வதை விட கர்த்தருக்காக வாழ்ற நாட்கள் உயிருள்ளவர்களாய் வாழ்ந்து பரலோகத்துக்கு போய் சேர்றது நல்லது. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி வாதிக்கப்பட ஒப்பு கொடுத்தார்கள். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களை வாசமாயிருந்தால் உங்களை வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். மரணமே நேடாந்தால் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். உயிருள்ளவன் பெயர் பெற்று செத்து இருக்கக்கூடாது. விசுவாசம் தண்ணில் தான் செத்த வாழ்க்கை வாழக்கூடாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கண்களை மூடுவோம். உயிருள்ள அனுபவத்துக்கு வருவோம். உயிருள்ள அனுபவத்துக்கு வருவோம். எலிசா செத்த பிள்ளைகளை உயிரோடு எழுப்பி உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லி தான் தாயிடம் ஒப்பு கொடுக்கிறார். ஐத்துக்கு அணைத்து கொண்டு உயிரோடு இருக்கிறான்னு சொல்றார். உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஜெபாலய தலையண்டி வீட்டுக்கு போயிட்டு அவன் நித்திரையாயிருக்கிறாள். சிறுவனே எழுந்திரு, உயிரோடு இருக்கிறான். எழுத்தின்படியே செத்தவர்களாய் காணப்பட்டார்கள். வேதத்தில் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. உயிரோடு இருக்கிறான், உயிரோடு இருக்கிறான். லாசருவின் கல்லறைக்கு முன்னால போய் செத்து 4 நாளானவன் உயிரோடு இருக்கிறவனை கூப்பிடுறதா ஆண்டவர் கூப்பிட்டா. உயிரோடு இருக்கிறது போல லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா, தபித்தாளை எழுந்திரு. இவங்கெல்லாம் எழுத்தின்படி செத்த கூட்டம். ஆனா அவங்களுக்குள்ளே ஒரு ஜீவனின் வல்லமை இருந்தது. ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தெய்வ எக்காலத்தோடு இறங்கி வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தோள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஷக்கரபலங்கரமான கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.